மகன் தான் கீழே இறங்க வேண்டுமே தவிர தகப்பனை இறங்க சொல்வது நம்முடைய நாட்டினுடைய பண்புக்கும் உகந்ததில்லை. பொதுக்குழு ஆட்டுக்கறியை சாப்பிடுவதற்கும் மீன் வறுவலை சாப்பிடுவதற்குமாக பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டானோ அவன் மட்டும்தான் ஆட்சிக்கு வர வேண்டும். பாஜகவோடு சேர்ந்து அந்த தேர்தலை சந்தித்த காரணத்தினால் இந்த பிரச்சனைகளுக்குமே பாஜகவோட ரோல் இருக்கு அப்படின்ற விமர்சனங்களையும் சிலர் முன்வை. பாஜகவோடு சேர்ந்தது என்பது இந்த கட்சிக்கான ஒரு தற்கொலை. ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை தனித்தனியாக தான் இனிமேல் இயங்குவாங்க? தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெயரை வடமொழியை நீக்கி எழுதியவர் அவர் தான். ராமதாஸ் என்று இருந்தது. ராமதாஸ் என்றால் முடியவே முடியாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் கட்சியோட தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். இந்த நிலையில் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான திரு பழக்கற்பை அவர்கள் நம்முடன் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சிப்போம். வணக்கம் சார். நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கம் பண்ணிட்டு இருக்காரு, மறுபக்கம் அவங்க எல்லோருமே தொடருவாங்க பதவியில, யாருமே எந்த நீக்கமும் செல்லாது, என்னுடைய கடிதம் தான் செல்லும். அதுவும் எப்படி சொல்றாருன்னா, பொதுக்குழுவார் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரான நான் கொடுக்குற கடிதம் தான் செல்லும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? அதாவது தீர்மானமாக அன்புமணி நேற்று அப்படி சொல்லியிருப்பதன் மூலம் யாரை ராமதாஸ் விலக்கினாலும் அவர்கள் உடனடியாக அந்த பொறுப்பிலேயே அமர்த்தப்படுவார்கள். நான் நியமிக்கின்ற நியமனங்கள் தான் செல்லும் என்று அவர் சொன்னதின் மூலம் ராமதாஸை விட்டு வெகு தூரம் விலகிவிட்டார் என்று தெளிவாக தெரிகிறது. அது கட்சியை தனித்து நடத்துவது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும்பகுதி நிர்வாகிகள் தன்னோடு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கட்சி தன் வசப்படும் என்று அவர் கருதுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது விடுதலை பெற்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, அந்த கட்டுக்குள் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். என்னுடைய கருத்து தகப்பனாரும் மகனும் சேர்ந்து போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இருவரில் யார் கீழே இறங்குவது என்கின்ற கேள்வி எழுமானால் மகன் தான் கீழே இறங்க வேண்டுமே தவிர தகப்பனை இறங்க சொல்வது நம்முடைய நாட்டினுடைய பண்புக்கும் உகந்ததில்லை. ஆகவே இவர் இறங்கி போனால் தகப்பனிடம் தோற்பது பெருமையை தவிர சிறுமை இல்லை. மாற்றானிடம்தான் தோற்கக்கூடாது. திருமாவளவனிடம் தோற்கக்கூடாது, ஸ்டாலினிடம் தோற்கக்கூடாது. தகப்பனிடம் தோற்றால் என்ன வந்துவிட்டது? அதுதான் உண்மை. ஆனால் அதற்கு முன்னாலேயே இவர்களுக்கு இடையே நெருடல்கள் நிறைய காலமாக இருந்து வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் ராமதாஸ் ஒன்று சொல்லுகிறார். இவர் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார், பொதுக்குழு தான் எல்லாம், பொதுக்குழு தான் என்னை தேர்வு செய்தது என்று சொல்லுகிறார். ஆமாம், அன்புமணி தகுதியான மனிதர் தான், தகுதியான அரசியல்வாதி தான். நான் அவர் அரசியல் நடத்துவதை பார்த்திருக்கிறேன். நெய்வேலியிலெல்லாம் போய் அந்த நிலங்களை மீட்பதற்கு அவர் நடத்திய போராட்டம் வலுவாக இருந்தது. அவருடைய தலைமையை மெய்ப்பிக்கின்ற வண்ணம் இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் கூட பொதுக்குழு என்னை நியமித்தது, அது தலைவராக்கியது, உங்களையும் அப்படித்தான் பல பொறுப்புகளில் அமர வைத்தது. ஆகவே ராம்தாஸ் தானாக தனித்து முடிவெடுத்து என்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி விடுவது என்பதும் அவரை யாருடைய சொத்தும் இல்லை என்பதும் நடக்கக்கூடிய ஒன்றில்லை. இது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நியாயமாக ஜனநாயகத்தில் தலைவராக இருப்பவர்களுடைய சொத்தாக அந்த கட்சி இருக்கக்கூடாது என்று தான் விரும்புகிறோம். ஆனால் உலகத்தில் எந்த கட்சியிலும் அப்படி நடப்பதில்லை. ராமதாஸ் தான் இவரை தலைவராக்குகிறார், பொதுக்குழு ஆக்குவதில்லை. பொதுக்குழு ஆட்டுக்கறியை சாப்பிடுவதற்கும் மீன் வறுவலை சாப்பிடுவதற்குமாக பழக்கப்படுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியிலும் பொதுக்குழு விவாதிப்பதில்லை. செயற்குழுக்களில் விவாதங்கள், மோதல்கள், உராய்வுகள், கருத்து உராய்வுகள் ஏற்படுவதில்லை. அது அந்த காலமெல்லாம் வெகு காலத்திற்கு முன்னால் போய்விட்டது. ஆகவே எல்லா கட்சிகளும் தலைவனுடைய சொந்த சொத்தாக ஆகிவிட்டது, ஆகக்கூடாது, ஆகிவிட்டது. ஆகவே இப்பொழுதும் அன்புமணியிடமும் அது சொந்த சொத்தாகத்தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பொதுக்குழு நியமித்தது என்பதெல்லாம் உண்மை இல்லை. ராமதாஸ் நியமித்தார் மகனை. இல்லாவிட்டால் பொதுக்குழுவுக்குள் நாம் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கிடையே மோதல் என்று சொன்னால் வேறு வேறு நிலைகள் ஏற்படும்.
ஆகவே அன்புமணியை தலைவராக்கியதற்கு ராமதாசனுடைய செல்வாக்கு தான் பயன்பட்டதே தவிர அன்புமணி மந்திரியாக ஆவதற்கும் ராமதாஸ் தான் அதற்கு காரணம். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் தவறு செய்து விட்டேன், என் மகனை கொண்டு வந்து. அதில் ஒன்று ரொம்ப அழகாக சொன்னார். நான் 2 சத்தியங்கள் கொடுத்தேன். ஒன்று, நானும் பதவிக்கு வரமாட்டேன், என்னுடைய குடும்பத்தில் வராது என்று சொன்னேன். ஒரு சத்தியத்தை காப்பாற்றி விட்டேன், இன்னொரு சத்தியத்தை காப்பாற்றவில்லை, தவறு செய்து விட்டேன், சத்தியம் தவறி விட்டேன் என்றே அவர் பேசியிருக்கார். இவரை மந்திரியாக ஆக்கியதன் மூலம்தான் அவர் சத்தியம் தவறி இருக்கிறார். குடும்பத்தை கொண்டு வந்து அரசியலிலே புகுத்துகிறார். ஆக மொத்தம் அதிலிருந்து இப்பொழுது நான் ராமதாஸ் ஐயாவுக்கு என்ன நினைக்கிறேன் என்றால், நீங்கள் இப்பொழுது ஒரு பெரிய மாறுதலை நோக்கி போக வேண்டும். நான் இந்த கட்சியை தொடங்குகிற போது 2 நிலைப்பாடுகளை எடுத்தேன். நானும் வரமாட்டேன், என்னுடைய குடும்பமும் வராது என்று. நான் வரமாட்டேன் என்பதை காப்பாற்றினேன், குடும்பம் வராது என்பதை காப்பாற்றவில்லை. ஆகவே மீண்டும் இந்த கட்சி என்னுடைய அந்த 2 சத்தியங்களின் அடிப்படையில் நடக்கும். ஆகவே முகுந்தன் இனிமேல் அடிமட்ட தொண்டராக இருப்பார். இருந்து அவருடைய இடத்தை கால வளர்ச்சியால் பெறுவாரே தவிர இனிமேல் யாரையும் நான் முன்னிறுத்த மாட்டேன் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்தால் இப்பொழுது அன்புமணிக்கு அது சரியான விடையாக இருக்கும். அந்த புதிய நிலைப்பாடு நான் சொல்லுகிறேன். அவர் இது யோசிப்பதற்கு அவருக்கு நேரம் இருந்திருக்காது. அவர் அறியாதவர் இல்லை, அவர் ரொம்ப சீசன்டு பாலிட்டிஷியன் அவரே. அதனாலே அவர் முகுந்தனை மறுபடியும் மகன் வந்தது தவறாக போய்விட்டது, இரத்த உறவு என்பதற்காக அது நமக்கு முற்றிலும் பொருத்தமானதாக இருக்க தேவையில்லை என்கின்ற கருத்து அவருக்கு வந்துவிட்ட பிறகு கட்சி எல்லாரும் சொந்தம், வன்னியர்கள் எல்லோரும் சொந்தம், உறுப்பினர்கள் எல்லோரும் நம்முடைய மக்கள் தான், அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நாம் பாடுபடுகிறோம் என்கின்ற நிலை வருகின்ற போது மறுபடியும் அந்த தலைமைக்குள் கொண்டு வந்து முகுந்தனையும் திணிக்கக்கூடாது, முகுந்தனையும் தள்ளி விட்டுவிட வேண்டும். மகன் அந்த இடத்தில் என்ன தவறு செய்தாரோ அந்த தவறை அவர் மகள் வீட்டு பேரன் சொல்கிறார், எங்களுடைய குலதெய்வம் ராமதாஸ் என்று சொல்கிறார். இத்தகைய லாயல்ட்டிஸ், இத்தகைய விசுவாசங்கள் நாம் கேட்டு கேட்டு பழகி சலித்தவை தான். ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த நிலைப்பாடு உங்களை குலதெய்வமாக கருதுகின்ற ஒரு மனிதன் அங்கே வருவதாக இருந்தாலும் அவர்களுக்கு பதவி கொடுக்க மாட்டேன், அதிகாரம் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை மெய்ப்பிக்கின்ற வகையில் ஒரு முறை அந்த சத்தியத்திலிருந்து நான் தவறிவிட்டேன், அன்புமணியை மந்திரியாக ஆக்கிவிட்டேன். ஆகவே இன்னொரு முறை அதே தவறை செய்ய மாட்டேன். ஆகவே முகுந்தனும் அடிமட்ட தொண்டரிலிருந்து உழைத்து அவர் தன்னுடைய இடத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவரையும் அந்த இடத்திற்கு ஆக கட்சி பழைய நிலைக்கு. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, அவர் அன்புமணி மீது நடவடிக்கையோ இல்லை அதிருப்தி காரணமா அவரோட இன்னொரு சத்தியத்தை அவர் மீறிட்டார். தன்னையே தலைவர்னு அறிவிச்சுக்கிட்ட போதே தான் பொறுப்புக்கு வந்துட்டார்ல. இல்லை, தன்னையே தலைவர் என்று அறிவித்துக் கொள்வது அவர் தலைமை ஒத்தை மனிதனாக இருந்து தலைமையாக இருந்து அந்த வன்னியர் சங்கத்தை கட்டி கட்சியை கட்டி அப்புறம் எந்த மூளை அதை நடத்துவது? நாட்டை வழிநடத்த வேண்டாமா என்ன? ஆகவே தலைவராக அறிவித்து கொண்டது என்பது அதிகாரம் இல்லை. தட் இஸ் நாட் பவர் பாலிட்டிக்ஸ். கட்சியில் அவருக்கு என்ன, கட்சியில் வேலை செய்வது தான். கட்சியில் பெரிய சுகங்கள் எல்லாம் வருவதில்லை. ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வராது, சல்யூட் அடிக்க மாட்டான், கலெக்டரை அதிகாரம் பண்ண முடியாது. இதே மந்திரியாக ராமதாஸ் உட்கார்ந்திருந்தால் அந்த மத்திய அரசாங்கமே அவருடைய கட்டுக்குள் வருமே. அதுதானே அதிகாரம். அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் கொண்டு போய் மகனை உட்கார வைத்தார், தான் உட்காரவில்லையே. அதில் அவர் ரொம்ப சரியாக இருந்தார். அது குடும்பத்தின் மீது அவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. அல்லது வேறு எவனும் நம்மை கவிழ்த்து விட்டாலும் கவிழ்த்து விடக்கூடும், மகன் கவிழ்க்க மாட்டான் என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் குடும்பத்திலும் அந்த கேள்விதான் வந்திருக்கு. என்னன்னா, இதற்கு முன்பாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புதிலில் பேராசிரியர் தீரன் ஆரம்பிச்சு ஜி.கே. மணி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைவராக இருந்தார். அப்போது அவருக்கு வராத ஒரு நெருடல், தன்னோட மகன் இருக்கும்போது தான் அதிகாரம் செலுத்த முடியல, இல்லை தன்னோட பேச்சு எடுபடலை அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுமா? எப்படி மகன் இருப்பதனால் தன்னால அதிகாரம் செலுத்த முடியல. ஏன்னா தீரன் இருக்கும்போது அவருக்கு எந்த நெருடலும் இல்லை, ஜி.கே. மணி இருக்கும்போது எந்த நெருடலும் இல்லை. ஆனா அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்கும்போது தீரன் தலைவராக இருந்தால், தீரன் ஒரு நல்ல புலமையாளர், ரொம்ப அரசியல் நுட்பமும் தெரிந்தவர். ராமதாஸிடம் தொடக்க காலத்தில் இருந்த மனிதர்கள் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். ஜி.கே. மணியும் தொடர்ந்து இருந்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கட்டம் தீரன் வெளியே போகிறார், திரும்ப ஐயாவை தவிர்த்து அரசியல் நடத்த முடியாது என்று உள்ளே வருகிறார். இவர்களெல்லாம் அயலானவர்கள். ஆகவே நம்மோடு சில சமயங்களிலே உரசுவார்கள். நம்முடைய இரத்த உறவாக இருந்தால் அந்த உராய்வு நடக்காது என்று கருதி இந்த முடிவுக்கு அவர் பின்னால் வந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்களையெல்லாம் நம்ம தூக்கி எறிவது ரொம்ப எளிது.
ஒதுக்கி வைப்பது எளிது, மகன் என்கின்ற முறையில் ஒதுக்கி வைப்பது எளிதில்லை. இது எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பாருங்கள். ஆகவே என்னுடைய கருத்து, ரொம்ப ரிப்பப்ளிக் என்கின்ற நூலை எழுதுகிற போது பிளேட்டோ 2700 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கம்தான் ஜனநாயகத்துக்கு பழக்கப்பட்ட நாடு. நமக்கெல்லாம் ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரியாது. சும்மா குடவோலை முறையை வைத்துக்கொண்டு ஜனநாயகம் என்று சொல்வதெல்லாம் வீணான வாதங்கள். அது கிராம அளவில் நடக்கும். ஒரு நாட்டு அளவில் நமக்கு ஜனநாயகம் பழக்கப்படவில்லை. பிளேட்டோ அதிலே சொல்லுவான், பெரிய தீங்கு என்ன என்றால் ஆட்சியாளன் தன்னுடைய வாரிசுகளை அந்த இடத்திலே உட்கார வைப்பான். ஆகவே ஆட்சியாளனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, மனைவி வழியாக பிள்ளைகளை அடையாளம் தெரியக்கூடாது என்று சொல்கிறார். மனைவியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டானோ அவன் மட்டும்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவன் சொல்வான். பிறகு அவன் ஒரு பெண்ணோடு நெருக்கமாக இருந்து அதன் வழி பிள்ளைகளை அடையாளம் கண்டுகின்ற நிலை இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வாய்ஸ் ஷுட் பி காம்யூனலைஸ்டு என்று சொல்லுகிறான். ஆட்சியாளர்களின் மனைவிகள் பொது உடைமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தனி மனைவி அவர்களுக்கு இருக்கக்கூடாது. வாரிசுகளை அடையாளம் கண்டு தகுதியற்றவர்களை அந்த இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் என்பது அவனுடைய கருத்து. போட்டி இருந்தால் ஒரு அறிவானவனோடு இன்னொரு அறிவானவன், காந்தியோடு சுபாஷ் சந்திர போஸ் மோதுவார். நேரு மோத மாட்டார், பட்டேல் மோத மாட்டார் என்றால் மோதுவதற்கு சுபாஷ் சந்திர போஸ் வருவார். அப்படி வர வேண்டும். அதுதான் ஜனநாயகம். 2 பேருமே தகுதியானவர்கள் தான். அந்த தகுதி வர வேண்டும் என்று சொன்னால் வாரிசு அரசியல் வரவே கூடாது. பிளேட்டோ எழுதிய ரிப்பப்ளிக்கினுடைய அடிநாதமே வாரிசு அரசியல் கூடாது என்பதுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா, பாமக அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் நீங்க இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் ஐயாவுக்கு சொன்னது, இந்த முகுந்தனையும் நீங்கள் தள்ளிவிடுங்கள். முகுந்தன் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார் என்ற கருத்திலே தான் நான் சொல்லவில்லை. நாங்கள் அந்த பழைய 2 சத்தியங்களின் அடிப்படையில் மீண்டும் இந்த கட்சியை நான் நடத்தப் போகின்றேன். ஆகவே மீண்டும் அன்புமணிக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கும்ல. இல்லை, அவர் வெளியே போய்விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. எப்பொழுது ஐயா ஒரு பொருளாளரை நீக்கினார் என்று சொன்னால் அவரை நான் திரும்ப வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் அதிகாரம் என்னுடைய கைக்கு வந்து விட்டது, கட்சி என்னுடைய கைக்கு வந்து விட்டது என்பதை அவர் புலப்படுத்துகிறார். ஆகவே கட்சி வருவது என்பது வேறு, மக்களிடம் இந்த கட்சி நிலை பெறுவது என்பது வேறு. சில கேள்விகள் இருக்கு. என்னன்னா, அன்புமணி என்ன சொல்றாருன்னா, 2019 நம்ம தனியா நின்றுக்கலாம், 16 நின்ற மாதிரி 19 நின்றுக்கலாம், அது எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்ற வழியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2019 அதிமுகவோட கூட்டணி அமைச்சதுல அன்புமணிக்கு உடன்பாடு இல்லை, மருத்துவர் ராமதாஸ் தான் அந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா. அதுதான் இந்த பிளவுக்கே அடிப்படை. அதுதான். ஏனென்றால் நாளாசரியான காரியங்கள் எல்லாம் அன்புமணி நடத்துவதில் ஒன்றும் குறுக்கிடுவதில்லை. நெய்வேலியில் நிலங்களுக்காக போராட்டம் நடத்தினால் அதை அவர் மகிழ்ந்து வரவேற்பாரே தவிர அதல்ல. எங்கே சிக்கல் வருகிறது என்றால், மேலான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற இடத்தில் மேலான நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் கருதுவதும், அவரும் கலந்து கொண்டு தான் இதை செய்திருப்பார். இருந்தாலும் நமக்கு நேச்சுரல் அலையன்ஸ் என்பது ஏடிஎம்கே தான் என்று அவர் சொல்வது சரியானது. காலம் எதை மெய்ப்பிக்கிறது என்றால், பாஜகவோடு சேர்ந்து அந்த தேர்தலை சந்தித்த காரணத்தினால் இவர்களுடைய ஓட்டு அவர்களுக்கு போய் சேர்ந்து கொஞ்சம் கூட்டணிக்கு ஓட்டு வந்ததாக பாஜக மகிழ முடியுமே தவிர, அதோடு சேர்ந்து இங்கே யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த பயிர் இங்கே விளையாது, கோதுமை இங்கே விளையாது. அது ரொம்ப இந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு பெரும் பணத்தை இங்கே தள்ளி அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சரை உருவாக்குவதற்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். அவருடைய தேர்தலில் 50 கோடி செலவழிக்கப்பட்டது என்கிறார்கள். ஆகவே இதை வைத்துக்கொண்டு யார் என்னிடம் 5 கோடி கொடுத்தால் இதை விட பெரிய ஸ்டேச்சரை நான் உருவாக்கி விடுவேன். ஆகவே பாஜகவோடு சேர்ந்தது என்பது இந்த கட்சிக்கான ஒரு தற்கொலை. ஒரு முறை இவரை மந்திரியாக ஆக்கிவிட்டார் முற்காலத்தில் வந்த கூட்டணிகளினுடைய அடிப்படையில். இப்பொழுது இவர் என்ன நினைத்திருக்கக்கூடும் என்றால், ஒரு ஆள் நாம் வெற்றி பெற்று விட்டாலும் பிஜேபியோடு இருந்தால்தான், பிஜேபியிடம்தான் மைய அரசு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எடப்பாடியிடம் இல்லை. நாம் 3 எம்பி அவர்கள் 8 எம்பி வந்தாலும், கிருபளானி 1.5 மணி நேரம் சீன போரின் மீது போது பேசுகிறார், நேருவை எதிர்த்து பேசுகிறார், நேரு உட்கார்ந்து கேட்கிறார். வரலாற்றிலேயே இதெல்லாம் நான் நினைத்து பார்க்க முடியாது. அவருக்கு நேரமாகிவிட்டது என்று சபாநாயகர் சொல்கிற போது, அவர் பேசி முடிக்கிற போது முடிக்கட்டும் என்று நேரு சொல்லுகிறார். நேருவை தாக்கி கிருபளானி பேசுகிறார். அதுதான் ஜனநாயகத்தினுடைய பெரிய அறிவான மனிதர்களை போற்றுகிற தன்மை இன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜகவுக்கே இந்த பாஜகவோடு சேர்ந்ததினால் இந்த கட்சி அவருக்கு மனசில் என்ன தோன்றுமில்ல, திருமாவளவன் 2 எம்பி வைத்திருக்கிறார், நம்ம ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அது என்ன, எந்த காலத்து கட்சி நம்ம, எந்த அளவுக்கு முதிர்ந்த அரசியல்வாதி நாம், நம்முடைய கட்சி கூட்டமும் என்ன குறைவான கூட்டமா
என்ன அப்படி இருக்கும்போது நாம் ஒன்றுமே இல்லாமல் சைபராக ஆகிவிட்டதற்கு காரணம் இந்த தவறான கூட்டணி. இந்த பாஜகவினுடைய பகையெல்லாம் இவர்களுடைய பகையாகும். அது ஒரு பெரிய சிரமம் பாஜக. இல்ல இந்த பிரச்சனைகளுக்குமே பாஜகவோட ரோல் இருக்கு அப்படின்ற விமர்சனங்களையும் சிலர் முன்வைக்கிறாங்க. பாஜக ரோல் இருக்கும், தந்தை மகன் பிரிவு. ஆமாம், அதாவது அன்புமணிக்கு பல தேவைகள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு உராய்வு வேண்டாம் என்பதற்கான கட்டாயங்கள் அவருக்கு ஏற்கனவே மந்திரியாக இருந்த காரணத்தினால் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். புதிதாக மறுபடியும் மந்திரியாக வேண்டும் என்கின்ற வேட்கை அவர் மிகுதியாக உடையவர். அதற்கு பிஜேபியில் ஒருவர் கூட, நாம் ஒரு தருமபுரியில் ஜெயித்தால் கூட போதுமே, அது கூட முடியாதா என்ன நம்மால்? ஆகவே நாம் அந்த அதிகாரத்திற்கு போக முடியும் என்று இவர் கருதி இருக்கிறார். ஆனால் அது முற்றிலுமாக தொடி தெரிந்து விட்டது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எம்பிக்கள் இருக்கிற போது நம்முடைய கட்சிக்கு எம்பிக்கள் இல்லை என்பது ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கும். இந்த நிலையில் மறுபடியும் இந்த தவறுகளை இவன் செய்யக்கூடும் என்று அதிகாரத்தை அவர் கையில் எடுக்கிறார். ராமதாஸ் அது மற்றவற்றுக்கெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். ஆகவே இந்த அதிகாரம் தன் கையில் தான் இருக்க வேண்டும் முடிவு. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவோடு பேசி முடிவாகி, இடங்கள் முடிவாகி, எல்லாம் முடிந்து, சிவி சண்முகமெல்லாம் போய் எடப்பாடியெல்லாம் பார்த்து எல்லாம் முடிந்த பிறகு இவர் அதிரடியாக பிஜேபியோடு சேர்த்து விட்டார். அதுதான் இந்த முறிவுக்கு அடிப்படை காரணம். மற்ற காரணங்களெல்லாம் அற்பமாக சொல்வார்கள். அங்கே அடுத்த கட்டமாக ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை தனித்தனியாக தான் இனிமேல் இயங்குவாங்களா? எனக்கு என்னமோ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் முந்தா நாள் வரையில் இருந்தது. இவர் எப்பொழுது நான் தான் தலைவர், நான் யாரை அவர் நீக்கினாலும் நான் உன்னை போடுவேன் என்று சொன்னால் அவர் பவர்லெஸ். கட்சி அப்படின்றது யார்கிட்ட இருக்கும்? கட்சி இவரிடம் தான் இருக்கும், அன்புமணியிடம் தான் இருக்கும், இருப்பதாக தெரிகிறது. அவரே ஒத்துக்கொண்டு விட்டாரே. நான் கூட்டிய கூட்டத்திற்கு 9 மாவட்ட செயலாளர்கள் தான் வந்தார்கள், மற்றவர்கள் வரவில்லை. இவர் சொல்லி இவர் என்ன சொல்லி, அவர் ராமதாஸ் அவரோட மூவ் என்ன மாதிரி என்னவாக இருக்கும் என்றால், அவருடைய இயல்பை வைத்தே சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு டிஃபீட்டட் ஹார்ஸ் அவர். ஆனால் அவர் எப்பவுமே டிஃபீட்டட் கிடையாது. அதிகாரத்தை நோக்கி போகின்ற மனிதன்தான் தோல்வியை உணர்வான். அதிகாரம் இல்லாமல் நாம் we are here to serve the people, to our people என்று அவர் வைத்திருந்தாலும், அப்படி 40 வருஷமாக அதிகாரத்தை சுவைக்காமல் வேலை செய்தே பழக்கப்பட்ட ஒருவர் என்ன, அந்த கட்சி அதிகாரம் தன்னிடம் இருக்க வேண்டும், அந்த கொள்கைகளை வடிக்கின்ற ஆளாக, நடத்துகின்ற ஆளாக தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பாரே தவிர, இந்த அதிகார சுகம் என்பது இது சுகம், பதவி என்பது, கவர்மெண்ட் பவர் என்பது சுகம், கட்சி இது என்பது வழிநடத்துகின்ற ஒரு பெருமை தானே தவிர. ஆகவே இந்த கட்சி வரை விட்டு போய்விடுகிறது. ஆனாலும் அன்புமணி பவரில் பழக்கப்பட்டிருக்கிறார், மந்திரியாக இருந்து பழக்கப்பட்டிருக்கிறார். யாரோடு சேர்ந்தால் மறுபடியும் நீ எனக்கு எம்பி பதவி தருவாயா, நான் உன்னோடு சேர்கிறேன் என்று சொல்லுகின்ற மனநிலையில் தான் இவர்களெல்லாம் இருப்பார்கள். ராமதாஸ் அப்படி இருக்க மாட்டார். அவருக்கு மறுபடியும் நம்முடைய இந்த கட்சியை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவோம், ஒத்து வருகின்றவனையெல்லாம் திரட்டி வைத்து கொண்டு இந்த கட்சியை நடத்துவோம் என்று சொல்ல. ஆகவே ராமதாஸ் will not be a defeated man. இதன் மூலமா பாமகவோட எதிர்காலம் இனிமே அவ்வளவுதான், அது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. கருத்து தளர்ந்து போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ராமதாசனுடைய கொள்கையை நிறைவேற்றுவோம், ஐயாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவோம் என்று அன்புமணி சொல்றாரு. எப்பொழுது அன்புமணி வெற்றி பெற முடியும் என்றால், ஐயாவினுடைய கொள்கைகள் 40 ஆண்டு பழமையானவை, காலத்தால் புதிய நிலை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு அந்த கட்சி வந்திருக்கிறது. ஆகவே நான் இவற்றெல்லாம் புதிய நிலைப்பாடு கொள்கிறேன், புதிய கொள்கைகளை வடிக்கின்றேன். நான் என்னுடைய தகப்பனாரின் மீது மதிப்புள்ளவன் தான். ஆனால் காலத்தின் தேவை வேறாக இருக்கும்போது, என்னுடைய தகப்பனாரால் பழைய மனநிலையிலிருந்து வெளிவர முடியாத போது நான் புதிய நிலையை நோக்கி செலுத்த இந்த கட்சியை பிரித்து செல்வது என்பது காலத்தின் தேவையாகிறது என்று சொன்னால் அது பெரிய சிந்தனை. அது அந்த கட்சியை நடத்துவதற்கான நியாயத்தை பலப்படுத்தும். அவர் வெற்றி பெறுகிறார், தோல்வி அடைகிறார், அதெல்லாம் வேறு. ஆனால் ஐயா தான் நமக்கு எல்லாம். ஐயா பொறுத்த கருத்தை தான் நாம் நிலைநாட்டப் போகிறோம். ஐயா வடித்த கொள்கைகளை நாம் நிறைவேற்றி முடிப்போம், ஐயா இல்லாமல் என்று சொன்னால் ஐயாவினுடைய முகம்தான் மக்களிடம் நிற்பது. அதனாலே சொல்லுகிறேன், ஐயாவை நீக்கி வைத்து விட்டு ஐயாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்றால், ஐயாவினுடைய மூளை, ஐயாவினுடைய சிந்தனை, ஐயாவினுடைய உழைப்பு தானே இந்த கட்சியை உருவாக்கியது. வளர்த்த பிறகு தானே நீங்கள் உள்ளே வந்தீர்கள். இன்றைக்கும் அவரை தள்ள முடியவில்லையே, அந்த கொள்கைகளை தள்ள முடியவில்லையே. ஆகவே அந்த கட்சியை நடத்துகிற அதிகாரத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் கொடுக்க மாட்டார், வாழ்நாள் முழுவதும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு சொல்கிறேன், காந்தி இல்லாமல் எப்படி காங்கிரஸை நடத்த முடியாதோ அவர் வாழும் காலத்தில்
அதுபோல் ராமதாஸ் இல்லாமல் அந்த கட்சியின மன்னிய மக்களுக்கோ மற்றவர்களுக்கோ நமக்கு ஞாபகம் வருவதே டக்குன்று ராமதாஸ் தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு நியாயம் அவர் போராடி அதை வளர்த்திருக்கிறார். ஆகவே கடைசி காலம் வரையிலும் தன்னுடைய சொல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார். நிறைவேற வேண்டும் என்பதில் அவருக்கு தனி இன்பம் ஒன்றும் கிடையாது. காலை நீட்டி கொண்டு ஏசி ரூமில் படுத்து கிடப்பது சுகமானது தான். ஆனாலும் அந்த உழைப்பும் அந்த மக்களிடம் தனக்குள்ள செல்வாக்கும் நீண்டு கடைசி மூச்சு வரையிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக பாடுகள் தான் மிகுதி. இனிமேல் பாருங்கள், இனிமேல் அதிக ஊர்களுக்கு அவர் போவார். என்ன ஒத்துருக்கிறவர்கள் கொஞ்சம் பேரை வைத்து கொண்டு திரட்டி கொண்டு மறுபடியும் கருத்துக்களை செய்வார், சங்கங்களை பிடிப்பார். அப்படி தானே பிடிச்சு அந்த கட்சியை வளர்த்துருக்கிறார். என்ன அதனாலே பெரிய கட்சியை வைத்து கொண்டு அன்புமணி செயல்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகளை விட ராமதாஸை அகற்றி விட்டு ராமதாசனுடைய முகம் இல்லாமல் ராமதாசனுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றுவது எடுபடாது. எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் வந்து ஒரு கருத்து வந்து பதிவிட்டிருந்தார். என்னன்னா, இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் உள்ள ஒரு மக்களுக்கு தான் மட்டும்தான் தலைவராக இருக்கணும்னு மருத்துவர் ராமதாஸ் வந்து நினைக்கிறாரு. தன்னோட பிள்ளையா இருந்தாலுமே தான் மட்டும்தான் ஒரு ஐக்கானா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் அவர் தாங்க, அவருடைய பிள்ளை தான் அது, அவருடைய பிரெயின் சைல்டு. நம்முடைய நாட்டில் எந்த கட்சியும் கட்சிக்காரர்கள் தனித்து சிந்திப்பதை வளர்க்கவில்லை. எனக்கெல்லாம் கட்சியில் தனி கருத்து உண்டு. நான் கட்சியில் இருக்கிற போது எழுந்தெல்லாம் பேசியிருக்கிறேன். அது வேறு. ஆனால் இவர்கள் யாரையும் வளர்த்து பழக்கப்படவில்லை. ஒரு கட்சியிலும் பொதுக்குழு செயற்குழு என்பதெல்லாம் பேருக்கு தானே தவிர இவர்கள் தீர்மானத்தை கொடுத்து படிக்க சொல்வதே கௌரவம் என்று நினைக்கிறார்கள். அது எவனோ எழுதி கொடுத்த தீர்மானத்தை எல்லாவற்றுக்கும் ஆள் வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் எல்லா கட்சிகளும் நடக்கின்றன. அன்புமணியினுடைய கட்சியும் அப்படித்தான் நடக்கும். அன்புமணி ஒன்றும் பொதுக்குழுவில் ஒவ்வொரு தனி சிந்தனைகளை வளர்க்கப் போவதில்லை. அவருக்கு எதிராக அன்புமணி நடத்தப் போகின்ற கட்சியும் ராமதாஸ் நடத்தப் போகின்ற கட்சி மாதிரி தான் இருக்கும். அவர் சொல்லுவது இணக்கமாக சொல்வார். நான் தலைமை தொண்டன் என்று சொல்லிக்கொள்வார். பொதுக்குழு முடிவு செய்யும் என்று சொல்வாரே தவிர இன்னொரு தலைமை உருவாகின்ற போது பொதுக்குழுவெல்லாம் சைலண்டாக இருக்கு. அது ஒரு காரணம் சொல்கிறேன். ஒரே ஒரு மனிதன் மட்டும் அப்படி சிந்தித்தான். தன்னை எதிர்த்து பேச வேண்டும் என்று ஒரு தலைவன் சிந்தித்தான். ராஜாஜி சுதந்திரா கட்சியை ஆரம்பிக்கிறார். பெரிய அறிஞர். இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு ஒரு மனிதனுடைய சிந்தனை நிற்கப் போகிறது என்றால் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் தோன்றிய 1000 ஆண்டுகளில் தோன்றிய மனிதர்களிலேயே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு இந்த சிந்தனையை கொண்டு செலுத்த முடிந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று ராஜாஜி. இவர்களெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விடுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கௌரவ தலைவராக இருக்கிற ஜி.கே. மணி அவர் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. என்னன்னா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமே அவர் தான், அது போன்ற விமர்சனங்களை இளைஞர்கள் முன்வைக்கிறாங்க. அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப அபாண்டமானது. நான் வந்து ஒன்று சேர்க்கிறதுக்கு தான் முயற்சி பண்றேன். இப்பயுமே 2 பேர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஐயா பதவி விட்டு நீக்கும் போது கூட யாரையும் நீக்காதீங்கலாம் சொன்னேன். ஜி.கே. மணியினுடைய தலைமையில் ஒரு வலிமை வெளிப்படவில்லை. அதனாலே நமக்கு அவரால் எல்லாம் ஒன்றும் அதாவது அமர வைக்கப்பட்ட காங்கிரஸில் பல சமயங்களில் எப்பவும் நடத்துகின்ற தலைவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். காந்தி நடத்துவார், தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். அது சுதந்திரமான கட்சி தான். அது மாதிரி ஜி.கே. மணி இருந்திருக்காரே தவிர அவருடைய தலைமை வெளிப்பட்ட கூறுகள் அந்த கட்சியில் 40 ஆண்டுகளில் நாம் கேள்விப்படவில்லை. ஆனால் ஒன்று, குருவினுடைய தலைமை அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. குருவினுடைய தலைமை வெளிப்பட்டிருக்கிறது. ரொம்ப அவர் சமூக கண்ணோட்டத்தோடு தான் பேசுவார். அந்த சமூக கண்ணோட்டத்தோடு தெளிவாக கருத்துக்களை வைப்பார். அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். மற்ற இதுகளின் மூலம் நான் எம்எல்ஏ ஆக இருக்கிறோம், அவரும் எம்எல்ஏ ஆக இருந்தார். அதனால் எனக்கும் அவருக்கு நல்ல நட்புண்டு. ராமதாஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள், குருவை ரொம்ப அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார். அதாவது குருவினுடைய குடும்பத்தார் இவர் பெருமைப்படுத்தப்படவில்லை, உரிய அளவு பெருமைப்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டு. இப்பொழுது ராமதாஸ் அதை சொல்வது அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் மற்றவற்றையெல்லாம் நான் பெரிதாக கருதவில்லை. இந்த குருவை சிறுமைப்படுத்தியது தவறு, அவன் இந்த கட்சிக்கு ரொம்ப உறுதுணையானவன் என்று சொல்லி இவர் சொன்னதின் மூலம் அதுதான் பெரிய குற்றச்சாட்டு. அன்புமணியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளிலேயே மற்ற குற்றச்சாட்டுகளையும் தள்ளி விடலாம். அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதெல்லாம் பெருசு இல்லை இது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ராமதாஸுக்கு அடுத்த தலைமையை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த ஒரு பெரிய தலைவராகவும் பேச்சாற்றல், அந்த வன்னியர்களை இணைக்கின்ற ஒரு தன்மை எல்லாமே இருந்த ஒருவராக அவர் இருந்தார். அவர் எம்எல்ஏயாக பல முறை இருந்திருக்கிறார். அந்த தலைமை இயற்கையாக வந்திருக்கும். ஜி.கே. மணி
வைக்கப்பட்ட தலைவரே தவிர குருவை போல தானாக உருவான தலைவர் இல்லை. ஆகவே இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அந்த தலைமை அங்கே போதிய பெருமைப்படுத்தப்பட்டு இயற்கையாக இறந்து விட்டால் அது வேறு, நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்த கட்சியில் இயற்கையாக வளர்ந்த தலைமை குரு தான். ஆகவே அந்த அப்படி வந்திருந்தால் வந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்பொழுதுள்ள நிலைமைக்கு பேசுவோம். என்னவாக இருந்தாலும் சிந்தனை திறன், கட்சியை கட்டுகின்ற ஆர்கனைசர், கிரேட் ஆர்கனைசர் ராமதாஸ். அப்புறம் ஒரு திங்கர், எல்லாவற்றையும் தெளிவாக பேசுவார். ஒரு கொள்கையை பிடித்தால் இறுக்கி பிடித்து கொள்வார். அதுக்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தது, அவர் தனித்தமிழை நோக்கி திரும்புகிறார். அவர் தொழிலிலே மருத்துவர், பிறகு சமூகத்திற்கு பாடுபடுவதற்கு பொது வாழ்க்கைக்கு வருகிறார். வந்து காலப்போக்கில் தமிழில் கலப்பக்கூடாது என்கின்ற கருத்தை எப்படியோ அவர் பெற்றுவிட்டார். தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெயரை வடமொழியை நீக்கி எழுதியவர் அவர் தான். ராமதாஸ் என்று இருந்தது. ராமதாஸ் என்றால் முடியவே முடியாது, மூச்சை விட வேண்டியதான், மூச்சை விட வேண்டியதான். ஸ்டாலின் எப்படி மூச்சை திறக்கிறது? இப்படி பேரை, ஒரு தலைவர்களின் பேரை வையுங்கள். மார்க்ஸ் என்று பெயர் வைத்தால் மார்க்சு என்று எழுது. நம்ம இயேசு என்று சொல்லுகிறோமே, ஜீசஸ் என்பதிலே எல்லாமே வட ஓசை, அதை இயேசு என்று தமிழாக்குகிறோம். அதுபோல் ராமதாஸ் தன்னுடைய பெயரை ராமதாசு என்று கையெழுத்து போடுகிறான். ஒரு தலைவன் காலம் கடந்து ஒரு கருத்தை பெறுகின்ற போது அந்த புதிய கருத்துக்கு தன்னை ஒப்ப வைத்துக் கொள்வது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ரொம்ப சிறுவயதில் பெறுவது என்பது வேறு. ராமதாசு அது மட்டும் இல்லை, அவர் ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறார். அந்த தொலைக்காட்சி வெற்றிகரமாக இல்லை, உங்களுடைய தொலைக்காட்சிகள் போல இல்லை. அதுக்கு காரணம் அவர் இந்த தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்தணும். அவர்கள் செய்தி அறிக்கை படிப்பதை நீங்கள் கேளுங்கள், ரொம்ப இன்பமாக இருக்கும். பிபிசி ஆங்கில செய்தி அறிக்கையை கேட்பது போல இருக்கும் நம்முடைய ராமதாஸினுடைய தொலைபேசியில், அந்த தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பது. அதற்கென்று ஆட்களை நியமித்து தமிழ் சொற்களை அவர்களுக்கு கற்பித்து, வருகின்றவர்களுக்கு படிக்கின்றவர்களுக்கு அது தெரியாது, கற்பித்து சரியாக எழுத வைத்து, நாம் நல்ல தமிழைத்தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரே. இதெல்லாம் எந்த கொள்கையை பிடித்தாலும் அவர் அதில் நிற்பார் என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் கூடுதல் குணங்கள் என்று சொல்கிறேன், ஒரு தலைவனுக்குரிய கூடுதல் குணங்கள். ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ராமதாசனுடைய கொள்கைகளைத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கட்டத்தில் ராமதாசனுடைய முகம் இல்லாமல் ராமதாசனுடைய கொள்கைகளை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஐயா, நீங்கள் காடுவெட்டி குரு அவர் பற்றி பேசின நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தற்சமயத்தில் இது போன்ற விஷயத்த மருத்துவர் ராமதாஸ் வெளியில் சொன்னதன் மூலமாக, ஏன்னா குரு அவரை வந்து அந்த சமூகத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நபராக அனைத்து குடும்பங்கள்லையும் பார்க்குறாங்க. இப்போது உள்ள சூழலில் அவருக்கு எதிராகவும் அவரை சிறுமைப்படுத்தினாரு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றதன் மூலமாக அன்புமணிக்கு எதிராக அது வந்து திரும்ப, அன்புமணிக்கு எதிராக திருப்புறா எனக்கு அதெல்லாம் அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கல. தான் வந்து ராமதாஸே அவர் ரொம்ப பெரிதாக பேசியிருக்கிறார் குரு. தான் வந்து அந்த மனிதனை குறைவாக நினைத்தால் அந்த பேச்சை தள்ளி விட்டு போய்விடலாம், அதை எடுத்து பேச மாட்டார். அதை எடுத்து இவர் பேசுவதற்கு காரணம், முனைப்புப்படி நீ அரசியல் நடத்தினா என்று காட்டுவதற்காக இருக்கலாம். எதிர்காலத்தை பாதிக்கும் இல்லை, அதெல்லாம் பாதிக்காத, கட்சி அவரோடு தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு அந்த சமூகத்திற்கென்று பிறந்த கட்சி, 40 ஆண்டுகளாக இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த சமூகம் இவர்களால் பல போராட்டங்களை நடத்தி பல பேரை இழந்து, அதற்கு பிறகு அந்த ஒதுக்கீடுகளை பெற்று எதேதோ நடந்திருக்கிறது. அது தோன்றிய நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நான் அந்த காலத்தில் ராமதாஸிடம் ஒன்று சொன்னேன், இப்பொழுது எனக்கு ரொம்ப தொடர்பில்லை, அப்பொழுது அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய 100ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டார். நான் போய் பேசிவிட்டு வந்தேன். அப்பொழுது அவர் டாக்டராக இருந்து பணிபுரிந்த சின்ன அறைக்குள் நான் போய் உட்கார்ந்துருந்தேன். அவர் ஒவ்வொருத்தரையும் 5 ரூபா தான் வாங்குவார். ஆமாம், 5 ரூபா டாக்டர். ரொம்ப அப்போவே அது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக வச்சுருந்துருக்காரு பாருங்க. நான் பார்க்கையிலேயே 5 ரூபா தான் வாங்கியிருக்காரு. நான் அந்த அறையில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். வர்றவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பார், கொடுக்காதவங்களையும் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. ஆகவே அந்த சமூகம் வறுமையான சமூகம், நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று யாருக்காக இருந்தாலும் அப்படி இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் தொண்டு மனப்பான்மைக்கு வந்திருக்கிறார். வந்து இந்த இது முடிந்து அவருடைய அம்பாசிடர் காரில் வர்றார். ரொம்ப தவன்னு அந்த அம்பாசிடர் ஒரு பழைய கார்,
அந்த காலத்தில் இவ்வளோ நெடுஞ்சாலைகள் இல்லை. தவன்னு போகுது. அண்ணியா இன்னையா போக மாட்டேங்குதுண்ணே. தான்ப்பா போகும் பழைய கருதான் என்ன முன்னாடி போந்தா நான் பின்னாடி வந்தேன். சென்னைக்கு வர்றோம். ஓகே. அப்படி வர்றது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் தமிழ்நாடு முழுவதுக்கும் கட்சி நடத்துங்கய்யா, எதுக்காக ஒரு ஜாதிக்கு நடத்துறியா அப்படின்னு கேட்டேன். தன்னால் வன்னியர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள். காமராஜர் தமிழ்நாட்டுக்காக கட்சி நடத்தினார், நாடார்கள் தானாக வந்தார்கள். தேவர் தமிழ்நாட்டுக்காக கட்சி நடத்தினார், தானாக தேவமார் வந்தார்கள். நம்ம ஆளில் ஒருத்தன் அறிவாளியாக இருக்கான்னா அவன் பின்னாடி தன்னால் வருவார்கள். என்ன நான் முழுவதுக்குமாக நடத்த வேண்டும், உங்களுடைய விரிந்த சிந்தனைக்கு ஏற்ப அந்த அரசியல் தான் இருக்கும் என்று சொன்னேன். அவர் அதுக்கு இதெல்லாம் சொன்னார். எல்லா சமூகத்தை சேர்ந்தவனை தான் வச்சுருக்கேன்லாம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் அமைதியாக ஆகவில்லை. ஆனால் கடைசியாக அவர் விட்டடித்தார். ஏன்பா கொஞ்சம் பேர் ஏன் என்னோட இருக்கேன்னு அவங்களே அத்து விட்டுடலாம்னு நினைக்கிற அவள் இருக்குன்னா இயல்பாக இருப்பார், ரொம்ப இயல்பாக இருப்பார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட தொலைபேசியில் பேசினார். எனக்கு அவருடைய எண் இல்லை, ரொம்ப காலம் எனக்கு தொடர்பில்லை. இந்த விவகாரங்களுக்கு நான் ராமதாஸை பற்றி பேசினாலும் கூட எனக்கு தொடர்பில்லை. அப்பொழுது அவர் என்ன எப்படி பேசுகிறார் பாருங்க. தொலைபேசி எடுத்தேன், புது எண், எனக்கு பழக்கம் இல்லை, இவருடைய எண் என்று தெரியாது. எடுத்தவுடன் கர்பியா ராமதாஸ் பேசுகிறேன்னார். என்னடா அதிகாரமாக இருக்க குரல், ராமதாஸுங்கிறார், இவராக தான் இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளோட தொடர்பு இல்லையே. எவனாவது ஒருத்தன் ராமதாஸ் நம்மகிட்ட பேசி அவனை ஐயா ஐயான்னு நம்ம கூப்பிட்டு என்ன இது குழம்பி போயிட வேண்டாம்னு, ஐயா பாமக தலைவர் ராமதாஸ் தானேயான்னு, ஐயா தானே என்ன, ஆமாப்பா உனக்கு குரலே தெரியலையா அப்படியே, அதுக்கு ஒரு என் குரல் தெரியலையா அவனுக்கு அப்படின்னு, ராமையா ஆமையான்னு 2 வார்த்தை தான் பேசுனார். ஒன்றும் மனசில் நினைச்சதை நீ பேசுவ, உன் மனசுக்கும் அறிவுக்கும் எது சரின்னு படுதோ அதை பேசுவேன். அது உன் பேச்சை நான் பல சமயம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசில் பட்டதை பேசியிருக்கேன், அது நல்ல குணம்ப்பா அப்படின்னு வச்சுட்டார். அது எதுக்கு சொல்கிறேன் என்றால், எல்லாரோடையும் எளிமையை பழகுவார் எல்லாரோடையும். அந்த பெருமைகளெல்லாம் அவருக்கு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய தனித்தமிழ்.